காய்கறி விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது டீ டைம் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கார போண்டா தான் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 8 போல் பீன்ஸ், 2 கேரட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 டம்ளர் மைதா மாவு. 1 டம்ளர் எடுத்துருக்கேன், இன்னும் 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பிஞ்ச் ஆஃப் ஆப்ப சோடா, பிஞ்ச் ஆஃப் சோம்பு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு இதை எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாவையும் அதோடு கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தான் சேர்க்குறோம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மாவையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் மாவு எடுத்துருக்குறேன். இப்போது இதோடு கூட அந்த வெஜிடபிள்ஸ் அனைத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுறேன். எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எடுத்தால் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதிகம் தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த வேலையில் எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அது சூடாகிடுச்சு. போண்டா செய்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. சின்ன சின்னதாக போண்டா செய்யலாம். நல்லா வெந்து வரட்டும். லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா போண்டா கருக்கின மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்து வரும். வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதெல்லாம் மீதம் இருக்கிற மாவுலேயும் போண்டா செய்து எடுத்துக்கலாம். எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லாவே வெந்து வந்துருக்குது. நல்லாவே மொறுமொறுன்னு இருக்குது. சூப்பராக வந்துருக்குது. ஆரோக்கியமான ஒரு போண்டா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். அது பாருங்கள், உள்ளெல்லாம் கூட சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. காயெல்லாம் கூட நல்லாவே வந்திருக்கு. சூப்பராக டேஸ்டியான மைதா வெஜிடபிள் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.